திருப்பாடல் 128. இறைவார்த்தை 3 மற்றும் 4. உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனித்தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. குடும்பத்தை பேணுவோம். அனுதினமும் அன்பு பிறக்கும் இடம் குடும்பம். சிந்தனையில் வேறுபட்ட போதிலும் ஒன்றுபட்டு வாழும். தனக்கு என்ற வார்த்தை மறைந்து நமக்கு என்ற வார்த்தை பிறக்கும் இடம் குடும்பம். கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறேன். சிந்தனையின் 9ஆம் நாள். குடும்பம் அனைவரையும் இணைக்கும் ஒற்றுமை சங்கிலி. உறவுகளில் வரவை கற்றுத்தருவது. ஞானம் உதயமாகும் போதி மரம். உறவுகளால் இணைந்து கட்டப்பட்ட பாச கதவம்தான் குடும்பம். பிறவியாகிய பெருங்கடலை கடக்க உதவும் தெப்பம் குடும்பம்தான். ஆதலால் இன்று குடும்பங்கள் ஒருவரை ஒருவர் புரிதலின்றி சண்டையிடும் தளங்களாக குடும்பங்கள் மாறுகின்றன. பாச விளக்கை ஊதி அணைத்துவிட்டு, பண்புகளை குழி தோண்டி புதைத்துவிட்டு, எளியவரை வலியவர் வீழ்த்தும் கொள்கையற்ற கூடாரமாக குடும்பங்கள் மாறி வருகின்ற போக்கு நல்லதல்ல. இன்று உலகமயம், தாராளமயமாக்கல், அறிவியல் முன்னேற்றம் இவற்றால் திருமண உறவுகள் வியாபாரமாக்கப்படுகின்றன. அன்பு உறவுகள் அர்த்தம் இழந்து போகின்றன. முதல் நாள் திருமணம், மறுநாள் விவாகரத்து என்ற ஆலமரம் போல தலைக்க வேண்டிய குடும்ப உறவுகள் பாலாகி சிதைந்து போகின்றன. உறவு கிளைகள் மலிந்து குடும்பங்கள் என்ற நிலை மாறி கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற முக்கோண வாழ்க்கை நடைமுறையாகி உள்ளது. இதனால் அண்ணன் தம்பிகளை காணோம். உறவு கிளைகள் தோன்றாத தனிச்செடியாக உருவாகியுள்ள இன்றைய குடும்பத்தில் தமிழருக்கே உரிய ஒப்புரவு, விருந்தோம்பல், மனிதநேயம், மத நல்லிணக்கம் போன்ற பண்பு பூக்களை காணோம். நம்முடைய குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக விளங்கி இயேசு, மரி, சூசையை நம்முடைய முன்மாதிரியாக கொண்டு வாழ்வோம். வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் இறை திருவுள்ளத்தையும் இறை உதவியையும் நாடி செயல்பட்ட திருக்குடும்பத்தை பின்பற்றி நாமும் நமது குடும்ப உறவுகளை புதுப்பித்துக் கொள்வோம். ஒருவர் மற்றவர் மீது உண்மையான அன்பு காட்டுவோம். ஒருவர் மற்றவருக்கு உகந்த மதிப்பளிப்போம். நாம் குடும்பம் உறவுகளை மதிப்போம். குடும்பத்தை பேணி காப்போம். ஜெபம். திருக்குடும்பத்தை எமக்கு மாதிரியாக கொடுத்து வழிநடத்தும் இறைவா, திருக்குடும்பத்தில் நிலவிய அன்பு, ஒற்றுமை, பாசம், புரிந்துணர்வு, இறை திருவுளம் இவற்றை உள்வாங்கி எங்கள் குடும்பமும் உமக்கு உகந்த சான்றுகளாக திகழ அருள் தாரும். ஆமேன். கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன் என்னும் தவக்கால சிந்தனையின் இன்றைய நாளின் உங்களுக்கான கேள்வி. தமிழர்க்கே உரிய பண்பு பூக்கள் யாவை?